வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வு எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அது தேர்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் ஓப்பனிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொடுத்துட்டாங்க. ஓப்பன் அதுக்கு மேலே கொடுத்துட்டு ஒரு கொடுத்தாங்க. அப்புறம் சைட்வேஸ் செட்டப் நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சுக்குள்ளே நியரஸ்ட் போயிட்டு, ஆனால் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் கீழே அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஓப்பனிங்கில் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் போட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நீங்கள் ஃபுல் சைட்வேஸ் செட்டப் தான். ஆனால் எதிர்பார்த்த ஏரியாக்குள்ளே போயிட்டு நம்ம எதிர்பார்த்தோம்னா இது பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு அப்சைடு ஒரு பெரிய மூவ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அது நடந்துருந்துச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டில பார்த்தோம்னா இதே தான் சொல்லியிருந்தோம் நம்ம. இந்த 2 எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட் வந்து அப்சைடு பெரிய மூவ் இருக்கிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் ரேஞ்சில இருக்குது. அந்த ரேஞ்சே அப்புறம் மார்க்கெட் தாண்ட முடியல. ஃபுல் சைட்வேஸ் செட்டப்லேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட் வந்து இந்த லொக்கேஷன் வந்து என்ட்ரி எடுத்திருந்தா நல்ல மூவ் இருந்திருக்கும். ஆனால் அது அப்படி நடக்கல. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாரி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எல்லோ தாண்டுனா மார்க்கெட்டில பெரிய மூவ் எதிர்பார்த்தோம். அது ஓப்பனிங்ல முடிஞ்சிருச்சு. ஆனா, இங்க டவுன் சைட பொறுத்தளவுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாரி குடுத்துருந்தோம். அது அந்த பக்கம் போகவும் இல்ல. சரி ஓகே. அப்படியே சென்செக்ஸையும் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். அதில அவன் சொல்லியிருந்தான். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு அப்சைடு மூவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த தேர்ட் வரைக்கும் போகும் அப்படின்னு குடுத்துருந்தோம். அது கிட்டத்தட்ட நியரஸ்ட் அதுவும் கிட்டத்தட்ட போயிட்டு நம்ம குடுத்தது 760 குடுத்துருக்கோம். மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு 600, 150 பாயிண்ட்ஸ் முன்னாடியே அது வரைக்கும் போய் நின்னுட்டு. அப்புறம் டவுன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த தேர்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு போக வாய்ப்பு. அதுவரைக்கும் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு மேல் நோக்கி தான் போகும் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருந்தோம். அது போல தான் போயிருந்துச்சு. சரி ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ டே கேண்டில்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் செட்டப் பொறுத்தளவு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷ் செட்டப்ல தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. அதுபடி பார்த்தோம்னா, இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம். டே கேண்டில் செட்டப் படி. சரி ஓகே. 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா, இன்னைக்கு போன ஹை தான். 26,180 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவு பார்த்தோம்னா, பக்கத்திலேயே தான் இருக்கு. 26,202 இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு எல்லோ ஜோனாக போட்டுடலாம். ஆனா, இந்த இடம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான இன்னைக்கு மார்க்கெட் செட்டப் கொஞ்சம் சிக்கலான செட்டப் தான் முடிஞ்சிருக்கு. அதுபோல பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை 26,319 அப்படிங்கிறது வந்து ஆல் டைம் ஹை. அந்த இடம் தான் தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு போன லோ 26,047 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு நேத்தோட ஹை 25,993. அதுக்கடுத்து தேர்ட் சப்போர்ட் பார்த்தா 25,955. சரி ஓகே. என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த எல்லோ ஜோன தாண்டுச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். எல்லோ ஜோன் பிரேக் பண்ணுச்சுன்னா. அப்படி இல்லாத பட்சத்தில மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு டவுன் குடுத்துட்டு இந்த கேப் ஃபில்லிங் அதாவது நேத்து இன்னைக்கு இடையில ஒரு கேப் இருக்குல்ல ஃபில் பண்ணிட்டு அப் சைடு திரும்ப வி மாரி ஷேப் இருக்க வாய்ப்பு அந்த மாரி செட்டப் தான் தெரியுது. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஓப்பனிங்ல போமுடியலன்னா கீழ இறங்கிட்டு திருப்பி அப் சைட்ல முடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா தெரியுது. இந்த தேட பிரேக் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட்ல இறங்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கான வாய்ப்பு கம்மியா தெரியுது. ஏன்னா இறங்கிட்டு அப் சைடு தான் போகும் அப்படின்னு தான் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து மறுபடியும் கேப் அப் இருந்து இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் 5 மினிட் வந்து குளோசிங் இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து திருப்பி அப் சைடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா என்னோட பார்வையில பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு கேப் அப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாரி தெரியுது. ஆனா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2 ஈவனாவே இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, சமயத்துல இந்த ரேஞ்சுக்குள்ள முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஹைக்கும், இந்த லோவுக்கும் இடையில இந்த டேயோட ரேஞ்ச் இருக்குல்ல அதுக்குள்ள முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா, இதுவும் ஒரு புல்லிஷ் செட்டப் தான் இருக்கு. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்க மாரி தெரியுது. இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஆனா இந்த ஹைய பிரேக் பண்ணணும். மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஹை அதாவது 59,540ங்கிற இந்த கிரீன் கேண்டில் ஹைய பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட்லேருந்து இந்த ரேஞ்ச நான் அடுத்த ரேஞ்ச் வரைக்கும் போறதோட வாய்ப்பு இருக்க செட்டப் தான் டே கேண்டில்ல தெரியுது. சரி ஓகே. 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். அது என்ன மாரி லெவல்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா, இன்னைக்கு போன ஹை தான். 59,371 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 59,482 அடுத்து 59,528. இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து அப் சைடு போக வாய்ப்பு இருக்கு. இத பிரேக் பண்ணா வெரி புல்லிஷ் இருக்கும். அதுக்கப்புறம் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு போன லோ தான். 59,155 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு
59,083 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு 59,026 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது, பேங்க் நிஃப்டி டைப்பாக இருக்குது. அப்படி இருந்தாலே பெரும்பாலும் மார்க்கெட் வந்து ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பட்சத்தில மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாரி தெரியுது. அதே சமயத்தில ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில இந்த 370, 480 ரொம்ப ஈஸியா போயிடும். இந்த இடத்த தாண்டுறது கொஞ்சம் செலவு. இந்த எல்லோ ஜோனா போட்டுறேன். இந்த ரேஞ்சுங்கிறது கொஞ்சம் கடைசா இருக்கும். இந்த இடத்த தாண்டும் பட்சத்தில மார்க்கெட்டில வெரி புல்லிஷ் இருக்கும். அது கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த கேண்டோட ஹை வரைக்கும் இருக்கும். 59,800 நம்ம டே கேண்டில் சொல்லியிருந்தோம் செட்டப். அந்த ரேஞ்ச் அதையும் பிரேக் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது இந்த லொகேஷன் தாண்டும் பட்சத்தில. அதுவரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஒருவேளை இறங்குனுச்சுன்னா அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு, அதாவது நேத்துக்கும் இன்னைக்கு கேப் மட்டும் ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட்டு திருப்பி அப் சைடு தான் போக வாய்ப்பு இருக்கும். எப்போ வந்து தேர்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணுதோ, அப்போ தான் நம்ம மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கான செட்டப் இருக்குன்னு அர்த்தம். அதற்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லொகேஷன் இவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் மேலே போகிறது தான் இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் போகும். சரி, ஓகே. சென்செக்ஸை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதுவும் வெரி புல்லிஷ் செட்டப் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்க் ஹை மாரி டபுள் டாப் மாரி வரும். இப்போ இந்த டபுள் பாட்டம் எடுத்தா மார்க்கெட் போகுது. அப்போ இந்த டபுள் வி ஷேப் மாரி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த ஆல் டைம் ஹை இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டே கேண்டில டே கேண்ட் செட்டப். டே கேண்டில பொறுத்தவரைக்கும் இப்படி தான் இருக்குது. பேட்டர்ன் இப்படி தான் இருக்கா. பார்த்தீங்கன்னா, வி மாரி இருக்குது. இப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது போகணும். இந்த ஹை வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டில அடுத்த ஒரு புல்லிஷ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம் அந்த ரேஞ்ச் என்ன மாரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா இன்னைக்கு போன ஹை தான். 85,601 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 85,684. தேர்ட் வந்து 85,790. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 85,335 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு போன லோ 85,145. தேர்டை பொறுத்தவரை இந்த கேப் ஃபில்லிங் 84,944. சரி, ஓகே. என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பில் பார்த்தீங்கன்னா அப்சைடுக்கான செட்டப் தான் இருக்குது. ஆனால் 3 டைப்பாக இருக்குது. ஆனால் 3லையுமே இந்த 3வது ரெசிஸ்டன்ஸ் தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ்ங்கிற செட்டப் தான் 3லையுமே இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டு இந்த ரேஞ்செல்லாம் கொஞ்சம் கடக்கிறது சிரமம். ஒருவேளை கேப் அப் கொடுத்து அப்படியே போயிட்டாங்கன்னா போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் டவுன் கொடுத்துட்டு இந்த கேப் ஃபில்லிங்கோட ஃபில் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தேர்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அடுத்து இறங்க வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்குனாலும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகும். ஆனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் நம்ம திருப்பி 3லையுமே அந்த மாரி தான் இருக்குது. அந்த மீறி பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக நம்மளோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.